கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பயத்தை குறித்த ஒரு சிறுகதை உண்டு. மாலை இருட்டும் நேரத்தில் ஒருவன் மலைக்கு வேட்டையாட சென்றானாம். தூரத்திலே மரங்களுக்குள் ஏதோ கரிய உருவம் தென்படுகிறதை கண்டு பயந்து பிசாசு பிசாசு என்று அலறி ஓடினான். இவனை அந்த உருவம் பின் தொடர்ந்ததால் ஒருவேளை யானையாக இருக்கும் என்று நினைத்து நடுங்கினான். சற்று சமவெளிக்கு பின் அவன் திரும்பி பார்த்த போது அது பேயும் இல்லை, யானையும் இல்லை, வருவது குதிரையின் மேல் சவாரி செய்யும் ஒரு மனிதன் என்று அறிந்தான். மீண்டும் பயம் அவனை பிடித்தது. ஒருவேளை என் விரோதிகளாய் இருப்பானோ? துப்பாக்கியை எடுத்து அவனை சுட முயற்சித்தான். ஆனால் உள்ளே குண்டு இல்லாததால் சுட முடியவில்லை. துப்பாக்கியை கீழே எறிந்துவிட்டு மீண்டும் மிக வேகமாக ஓடினான். கடைசியில் அந்த உருவம் மிக அருகில் வந்ததும் அது அவனுடைய சொந்த அன்புள்ள அண்ணன் என்பதை அறிந்து கொண்டான். பயம் படுத்துகிற பாடுகளை கவனித்தீர்களா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பயத்திற்கு மாற்று மருந்து கர்த்தர் மேல் வைக்கும் விசுவாசம்தான். விசுவாசம் உள்ள தாவீது சொன்னார், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எங்கே அதிக நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறதோ அந்த இடத்தில் பயத்திற்கு இடமே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு சிலருக்கு எல்லார் முன்பாகவும் பேசுவதற்கு பயம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அவர்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை. சில பேருக்கு நாம் நேசிக்கிறவர்கள் நம்மை விட்டு போய் விடுவார்களோ என்ற பயம். காரணம், அவர்களுடைய அன்பில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் ஒரு சிலருக்கு இருட்டு என்றாலே பயம். அப்பட்டவர்களால் இருளில் தனித்திருக்கவே முடியாது. இதை எல்லாவற்றிற்கும் மாற்று மருந்து ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய ஆவிதான். ஏனென்றால் யார் ஒருவர் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு பயப்படவும் தெரியாது. அவர்கள் சந்தோஷத்தோடும் பலத்தோடும் அன்போடும் கூட இருப்பார்கள். ஆகவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, எனக்குள் இருக்கும் பயத்தின் ஆவியை எடுத்து போடும். நான் எந்தெந்த காரியத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறேனோ அந்த ஆவியை எடுத்து போட்டு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை இன்றைக்கு எனக்கு தாரும் என்று கேளுங்கள். நிச்சயம் ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.